அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பேக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஓவன்லேயே வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஓவன் இல்லாமல் ஸ்டவ் டாப்லேயும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ரெண்டு மெத்தடுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஓவனில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து மேலே இப்படி நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவன் இல்லாமல் ஸ்டவ் டாப்பில் வந்து பண்ணுறது வந்து சீஸ் இப்படி நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கும். அதான் வந்து டிஃப்ரென்ஸு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான வந்து ரெசிபி. இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன் தான் வந்து பார்க்குறோம். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா வந்து இதில் சிக்கன் கூட வந்து சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பேனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பேனை வந்து நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 300 கிராம் அளவுக்கு பாஸ்தா வந்து சேர்க்குறேன். நான் வந்து ஹோல் வீட் பாஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நார்மல் பாஸ்தா இல்லைன்னா மக்ரோனி கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைனா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்டிக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டு இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேணால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக வந்து பிச்சு பார்த்திங்கன்னா வந்து சாஃப்டாக வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக வந்து வடிச்சிடுங்க. தண்ணி ஃபுல்லாக வந்து வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒயிட் சாஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து ஒரு பேனில் வந்து போட்டுக்கணும். இந்த பட்டர் போட்டு லைட்டாக உருகி வர டைமில் 1 டேபிள் ஸ்பூன் மாவு, நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் வந்து இப்படி நல்ல ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா வேகமாக வந்து நல்லா வந்து கிண்டணும். இல்லைனா வந்து மாவு வந்து கருகின மாதிரி வந்து ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்படி நல்லா மெல்ட் ஆகி வந்து வந்ததுக்கப்புறம் பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து 300 ml சேர்த்துக்கணும். நான் வந்து எல்லா பாலையும் மொத்தமாக சேர்க்கலை. 100 ml வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நான் வந்து அந்த பட்டரும் மாவும் வந்து போடும்போது அது ஏன் கொஞ்சம் ப்ரௌனாக வந்து ஆயிருந்துச்சுன்னா அது கோதுமை மாவுனால அந்த கலரில் இருந்துச்சு. உங்களுக்கு மைதா மாவுனா அப்படி அந்த கலரில் இருக்காது, வெள்ளை கலரில் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் கிண்ட வேணாம், ஓகேங்களா? இப்போ பால் விட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிண்டும்போது வந்து நமக்கு நல்ல அந்த மிக்சர் வந்து நல்லா திக்கன் ஆகிடும். கொஞ்சம் நல்ல சாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து செடார் சீஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த செடார் சீஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா கிண்டி விட போகிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாஸ்தா பண்ணுறதுக்கு இன்னொரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து எடுத்துக்கிறேன். பட்டர் எடுத்துகிட்டு இதில் வந்து நல்ல 3 பல் பெரிய பூண்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய குடமிளகா நறுக்குனது வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்து 1/2 கப்பு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் இதுவும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து இட்டாலியன் சீசனிங் வந்து 1 டீஸ்பூன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வேணால் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூனு. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். நான் வந்து மிளகாத்தூள் போடல, மிளகு மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணுன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் க்யூப் 1 க்யூப் வந்து நான் நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்க போகிறேன். ஸ்டாக் க்யூப் வந்து ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. அப்புறம் ரொம்ப வந்து அந்த இட்டாலியன் சீசனிங்கை வந்து அது அந்த டேஸ்ட்டை வந்து இது பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் ஸ்டாக் க்யூப் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு மிளகுத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து போட்டு நல்லா அந்த வெஜிடபிள் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒயிட் சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சீஸ் வந்து பார்த்திங்கன்னா செடார் சீஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு செடார் சீஸ் இல்லைனா வந்து மொசரல்லா அண்டு செடார் சீஸ் மிக்ஸாக போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம கடையில் பீட்சா சீஸ்னே கிடைக்குதுங்களா, அதையும் கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் இந்த ஒயிட் சாஸையும் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஸியாக வந்துருக்கும். இதை இப்படியும் கூட வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இல்லைனா வந்து நம்ம இப்படி பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 9 inch ஸ்கொயர் ட்ரே எடுத்துகிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவில் கிட்டத்தட்ட 3/4 பாஸ்தா வந்து நான் இந்த பேனில் வந்து சேர்த்துக்க போகிறேன். பார்த்து கீழே கொட்டாமல் வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து இதை ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து விட்டுக்கணும்.
இப்போ இதுக்கு மேலே சீஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். நான் பீட்சா சீஸ் தான் வந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாக அந்த பேன் மேல் லேயர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம சீஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே தக்காளி சின்னதாக ஸ்லைஸ் பண்ணதை வந்து வச்சுக்க போகிறேன். இது உங்களுடைய விருப்பம் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட பிளாக் ஆலிவ்ஸ் இதுவும் வந்து தூவிக்க போகிறேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல், உங்களுக்கு வேணான்னா இதை விட்டுடலாம். இப்போ இதை வந்து 200 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு அந்த சீஸ் ஃபுல்லாக மேலே மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ அடுத்தது பேன் மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற பாஸ்தாவை இந்த மாதிரி பேனில் வந்து போட்டுட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சீஸ் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் பிளாக் ஆலிவ்ஸும் வந்து போட்டுட்டு பேனை லிட்டை வந்து மூடிடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்படி சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். சூப்பராக குக் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நமக்கு வந்து பேனில் பண்ணது அதுக்கப்புறம் ஓவனில் பண்ணது 2 பாஸ்தாவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. பேனில் பண்ணது ஓவனில் பண்ணது ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவனில் பண்ணது வந்து டாப் லேயர் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பாக ப்ரௌனாக வந்துருக்கும். பேனில் பண்ணது வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கும். இது நீங்கள் லஞ்ச், டின்னர் இல்லைனா வந்து லஞ்ச் பாக்ஸ் இல்லைனா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வந்து சாப்பிட்லாம். பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே, பர்டிகுலர்லி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து இந்த பாஸ்தா வந்து விருப்பமாக வந்திருக்கும். இதில் உங்களுக்கு வேணா கீமா இல்லைனா சிக்கன், பன்னீர், மஷ்ரூம் இதெல்லாம் கூட வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.